ஹலோ மக்களே 310வது எபிசோட்ல போயிடலாம். போன எபிசோட்ல என்னன்னு பார்த்தா லூஃபி டென்ஷன் ஆயிருவான். ஜெட் கேட்லிங்னு சொல்லிட்டு அடின்னு பறக்க விடுவான். அடிச்சடியில லூச்சி பேச்சு மூச்சு இல்லாமலே போயிருவான். ரத்தம் பறக்க விட்டுருவான். அவன் அடிச்சு ஒரு வழியா லூஃபி ஜெயிச்சிடவே செஞ்சிருவான் அந்த சண்டையில. இதுல என்னன்னு பார்த்தா ரிப்போர்ட் வர கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் காலத்துல சண்டை நினைச்சல ராப் லூச்சிக்கு முகிவராக்கும். அதுல முகிவரா ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டும் கொடுத்துருவானுங்க. அவனுங்க உன்னை சுத்தி இருந்து சண்டை போட்ட முகிவராசே முழிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. சந்தோஷமாட ஆரம்பிச்சிருவானுங்க. அடுத்து நம்மளால ஜெயிச்சிட்டான்டான்னு சொல்லிட்டு லூஃபி நக்கலா சிரிச்சிட்டு ஒரு வழியா முடிஞ்சிட்டா ரோபின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்காம நம்ம ஒன்னா போலாமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி சொன்ன உடனே ரோபின் அப்படியே அழ ஆரம்பிச்சிருவா. லூஃபி என்ஜாய் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் ஒரு வழியா. இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாடா. என்னது ராப் லூச்சி தோத்துட்டாரா? CP9 லெவல்ல ஸ்ட்ராங்கஸ்டான ஆளே அவர் தான்டா. அவரை ஒரு பைரட் தோக்கடிச்சிட்டானு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க. உசப் அப்படியா அழுதுகிட்டே நின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். லூஃபி ஜெயிச்சிட்டான்டான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். புறாவோ குக்குன்னு வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. லூஃபிக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உடம்பெல்லாம் இழைக்க ஆரம்பிக்கி என்னவே கவலைப்பட வச்சிட்டானான்னு சொல்லிட்டு ஜோரா பாத்துக்கிட்டு இருக்கான். முகிவர ஜெயிச்சிட்டான்டான்னு சொல்லிட்டு பிராங்கி நாமி எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாங்கடா இங்க இருந்து முதல்ல தப்பிக்கணும்னு சொல்றாங்க. நம்ம லூஃபி ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு சோப்பர்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அழுதுகிட்டு இருக்கான். முகிவர ஜெயிச்சிட்டானடா இவனெல்லாம் விடக்கூடாதான்னு சொல்லிட்டு சடனா பார்த்து ஒரு சத்தம் வருது. என்னடா சத்தம் சொல்லிட்டு சார் டிரான்ஸ்பாண்டர் ஸ்னைல்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வருது சார்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. உசப் பாக்குறான். இந்த வாய்ஸா? இது எங்கேயோ கேள்விப்பட்ட வாய்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு காதை மூடிட்டு உசப் சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் பொறுமையா இருக்கடா, எதுவும் பண்ணீங்கன்னா நம்ம செத்துருவாடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க. இவனுக்கு சத்தம்னு சொல்லிட்டு ஜோரா பாத்துக்கிட்டு இருக்கான். என்னடா மெயின் கேட்ல இருக்க எவ்வளவு செத்துட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனா என்ன சாகலையான்னு சொல்லிட்டு ஒரு ஐசட் மிரல் கட்டிக்கிட்டு இருக்காரு. சார் நான் எங்க கண்ணால பார்த்தோம் சார், எல்லாருமே மேல இருந்து கீழே விழுந்தாங்கன்னு சார்னு சொல்றான் ஒருத்தன். சர்வே எல்லாம் பண்ணிருக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். என்னடா நடந்துன்னு சொல்லிட்டு சடனா பழசதான் காட்டுறாங்க. கேனனை வச்சு 2 ஜெயிண்டையும் அடிச்சுட்டு இருக்காங்க. அடிச்சல 2 ஜெயிண்ட் செதறி இருப்பானுங்க. அப்படி அந்த இடத்த தான் திரும்பி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னதான்டா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு 2 ஜெயிண்ட் அடிச்சு செதறி போய் கிடந்திருக்கானுங்க. ஆனா என்னன்னு பார்த்தா ரோப்பை வச்சு அவனுக்கு தப்பிச்சிருந்திருக்கானுங்க ஒரு வழியா. என்னன்னு பார்த்தா பாலி வேற பண்ணிருக்கான். அவன் ரோப்பை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே காப்பாத்தி இருந்திருக்கான். அவன் கொஞ்சம் பாத்துருக்கடா, எல்லாம் ரோப்பை பிஞ்சு துண்டு துண்டா போயிருவீங்கன்னு சொல்லிட்டு ரோப்பை கட்டி இழுத்துக்கிட்டு இருக்கான். டேய் கொஞ்சம் பொறுமை, எல்லாரும் மூவ் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் கொஞ்சம் நம்ம இறந்துருப்போம்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. சார் ஆனா நாங்க தப்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உனக்கு குக்கரை பட்டி சொல்றா இதான்டா நம்ம ஆளுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் உயிரோட இருக்காங்கன்னு சொல்லிட்டு சிம்னி எல்லாம் கத்துறாங்க. சோடம் கோமரா எல்லாரும் உயிரோட இருக்காங்கன்னு சொல்றாங்க அவங்க. சரி வாங்கடா சீக்கிரம் இங்க இருந்து மேல போகணும்னு சொல்லிட்டு ப்ரோ எங்களை பத்தில கவலைப்படாதீங்க, நாங்க இங்க இருந்து தப்பிச்சிட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜாம்பாய் ஒரு பக்கம் அவன் தான் டிரான்ஸ்போர்ட் ஸ்னைல்லே பேசுறான். சீக்கிரம் வாங்கடா எல்லாரும் மேல போங்கடான்னு சொல்றாங்க. ஜெயிண்டையுமே லாக் பண்ணி வச்சிருக்கான் ஒரு பக்கம். பாலி வேற லெவல் பண்றான். மேல ஏறங்கடான்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டேய் உங்களை நினைச்ச நான் ரொம்ப கவலைப்படலடான்னு சொல்லிட்டு அதுக்கும் அழுதுகிட்டே இருக்கான். முட்டாள் நீங்க உயிரோட இருக்கீங்களே இது எனக்கு போதுண்டா, சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றான் அவன். அப்பாடா அவங்க உயிரோட இருக்காங்களா, இது போதுண்டா எங்களுக்கு சந்தோஷம் சொல்றான் ஜோரோ ஒரு பக்கம். ஆமான்னு சொல்றான் பிராங்கியும். நேவி கேக்குறானுங்க. சார் நாங்க மெயின் கேட்டுக்கு போய் அடிச்சு நொறுக்கலாமான்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் வேண்டாம்டா, ஃபர்ஸ்ட் இங்க எது நடக்கும் அதை மட்டும் போக்கஸ் பண்ணுங்கடா, அதான்டா முக்கியம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா நேவி சண்டை போட்டுக்கிறதுனால திரும்பி சண்டை போட ஆரம்பிச்சானுங்க. இப்ப வாங்கடா எத்தனை பேர் கூட சண்டை போட தயாரா இருக்குன்னு சொல்றான் பிராங்கி. பார்த்தா முகிவரா குரு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சானுங்க. ஒனிகிரி தண்டர் டெம்போன்னு சொல்லிட்டு ஒருத்தனே பறக்க விடுதாங்க. நாமி சோரோ எல்லாரும் சேர்ந்து ரோபினோ சிரிச்சுக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. டே நம்ம டார்கெட் முகிவரா தான்டா, அவன் ஃபர்ஸ்ட் காலத்துல தான்டா இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அப்படியே தேடி பாக்குறாங்க முகிவரா எங்க இருக்கான்னு சொல்லிட்டு. சார் அவன் அங்கதான் சார் இருக்கான், ஆனா நல்லா அடிபட்டு கிடக்குறான்னு சொல்றான் ஒருத்தன். என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. உசப் சோரோ எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாஞ்சி அங்க போனா அவன் எதுக்கு போனான்னு இன்ன வரைக்கும் ஒண்ணும் புரியல. உசப் அப்படியே எட்டி பாத்துக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா லூஃபி அப்படியே கிறங்கி கிடக்குறான். டே லூஃபி என்னடா பண்ற, வாடா நம்ம இங்க இருந்து போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் உசப். இங்க இருந்து போகணும் இல்ல நம்ம இறந்துருவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். லூஃபி அப்படியே திரும்பி பாத்துக்கிட்டு இருக்கான். எல்லாம் முடிச்சிட்டா சீக்கிரம் வாடா, கம் சூட்டை போட்டுட்டு இங்க பறந்துவான்னு சொல்றான். உடனே நான் கேட்ச் பண்ணிக்கிட்டுன்னு சொல்றான். நம்மள சுத்தி ஃபுல்லா கப்பலா தான்டா இருக்கு, இப்படி இருந்தா நம்ம இறந்துருவோம்டா, சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் உசப். இங்க இருந்து எஸ்கார்ட் பண்ணி தப்பிச்சு போயிடலாம்னு சொல்றாங்க. லூஃபிங்கிறாங்க. ஆனா அவன் கைகள்லாம் அப்படியே மூவே ஆக மாட்டேங்க, அப்படியே கிடக்குறான். டே லூஃபி நான் பேசுறது கேட்காடா, என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு உசப் கத்திக்கிட்டு இருக்கான். என்னால முடியலன்னு சொல்றான். என்னோட உடம்புன்னு சொல்றான். என்னோட உடம்புல மூவ் பண்ண முடியலன்னு சொல்றான். என்னது உன்னோட உடம்புல மூவ் பண்ண முடியலையா? என்னடா நீ எதிரியால தோக்கடிக்கடா பட்டிருக்க, சீக்கிரம் வாடா ரோபினை காப்பாத்தி நம்ம போவோம்னு சொல்றான் உசப். ட்ரை பண்றான் நம்ம இங்க இருந்து போலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் நாமி கத்துறா. டே உசப் லூஃபி எங்க இருக்கானா அங்க நம்ம கப்பலை கொண்டு போடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காவா. அடனா ஃபயர்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அடிச்சடியில அவனு ஒரு கப்பலை தயாரி பண்ணி வச்சிருந்தாங்களா, அந்த கப்பலையும் நொறுக்கி எரிஞ்சிட்டாங்க அவங்க. இதை வச்சு தானடா நம்ம எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சோம், என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அவங்க. கடைசியா இருந்த நம்பிக்கையை உடச்சு விட்டானுங்க. அவனுக்கு அங்க இருந்து தப்பிக்க போக வழியே இல்லாம ஆயிருச்சு. கொக்கரோ சிம்னே கோம்பே சோப்பர்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அவங்க எல்லாருமே அதுலதான் இருந்தாங்க. என்ன ஆனானுங்கன்னே தெரியல, வெடிச்சு செதறிடுச்சு கப்பல். என்னடா
நடக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. என்ன நடக்குன்னே ஒண்ணும் புரியல. இங்க சடனா பார்த்தா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. வேற ஒரு ஆள் வருது. என்னன்னு பார்த்தா நம்ம சாஞ்சி தான் எல்லாத்தையும் காப்பாத்திட்டு வாரான். எல்லாரும் நல்லா தாண்டா இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. அப்பாடான்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் இறக்கி விடுதாங்க. டேய் சாஞ்சி, நீ இவ்வளவு நேரம் எங்க தாண்டா இருந்த, எங்கடா போனன்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. சில விஷயம் நான் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதை நான் பண்ண போயிட்டேன்னு சொல்றான். என்ன பண்ணனே ஒண்ணும் புரியல. அதுக்கு இந்த அளவுக்கு ஆகும் நினைச்சு கூட பாக்கல. இவனு இந்த அளவுக்கு இறங்குவானு கூட நினைச்சு பாக்கலன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி. சீக்கிரம் வாங்கடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே சடனா ஒரு மெரே நாள் வந்து நாமியவே லாக் பண்றான். நான் சொல்றத கேட்க கதையை முடிச்சிருன்னு சொல்லிட்டு ஓல்டு லேடி அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ணிவிடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். உடனே மெரன்காரனே அடிச்சு பறக்கூடாதா மெர்மேடு கிக்குன்னு சொல்றா குக்கர பாட்டி. உடனே இங்க வைஸ் அட்மிரலோ ஃபயர்னு சொல்றான். சுட்டு தள்ளுறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க ஆளுங்க இருக்குன்னு கூட பார்க்க மாட்டேங்கானுங்க. என்னன்னு பார்த்தா அவனுக்கு ஃபயர் கேன வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. வைஸ் அட்மிரல்லாம் வந்து அடிக்க சாஞ்சியோ எல்லாத்தையும் தூக்கிட்டு வேகமா போய்கிட்டு இருக்கான். மெரேனே ஒரு பக்கம் சாய ஆரம்பிக்கிறானுங்க. இருந்தாலும் சாஞ்சி ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கான். இறங்கி எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. கேனன் அடிச்சு அடியில எல்லாருமே வெடிச்சு செதறிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு 2 கல்லு வேற வருது. சாஞ்சி ஒண்ணு சேர்ந்துட்டானுங்க. அடிச்சு நொறுக்குதானுங்க கல்லெல்லாம். அடிச்சு பறக்க விடுதானே ஒருத்தனையும். என்னன்னு பார்த்தா அங்க பிரிட்ஜ் எல்லாமே போயிட்டு ஒரு காலத்துல மட்டும் நின்று மாட்டிக்கிட்டாங்க அவங்க. அவ்வளவுதான், நம்ம மாட்டிக்கிட்டோம். இனிமேல் நம்மளுக்கு ஒரு சாய்ஸே கிடையாது. சண்டை போடுறத தவிர எதுவுமே கிடையாது சொல்றான் நாமி. கேப்டன் வேற இருக்கானுங்க. அதான்டாங்க பிரச்சனைன்னு சொல்றான் சோரோ. ஃபர்ஸ்ட் காலத்தை நோக்கி எல்லாரும் அட்டாக் பண்ண தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா சுத்தி ஏகப்பட்ட கப்பல் இருக்கு. ஃபர்ஸ்ட் காலத்துல தான் நம்ம லூஃபியே இருக்கான். முகிவர லூஃபியை முதல்ல எலிமினேட் பண்ணடான்னு சொல்லிட்டு வைஸ் அட்மிரல் எல்லாம் பேசுறானுங்க. லூஃபின்னு சொல்லிட்டு உசப்போ கத்திக்கிட்டு இருக்கான். ஏகப்பட்ட கேப்டன் பாஞ்சு வரானுங்க. லூஃபியோ பிரச்சனைல இருக்கான். என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஜோரோ பாத்துக்கிட்டு இருக்கான். என்னால மூவ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அவங்க. ஒரு பக்கம் வந்து ரோபின் சொல்றா, நான் அவனை இழுக்க பார்த்தாலும் தண்ணிக்குள்ள போட்டாலும் போட்டுருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ரோபின். சாம்பாய்லாம் கத்துறான். முகிவர லூஃபி வந்து ஏதோ பிரச்சனைல மாட்டிக்கிட்டான் போலுக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் சாம்பாய். ஸ்ட்ரா ஹேட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சானுங்க. ஸ்ட்ரா ஹேட்னு சொல்லிட்டு, டேய் பொடியா சீக்கிரம் நீ யாருன்னு காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு கொக்கரா பாட்டி சிம்னி எல்லாம் கத்துறாங்க. உடனே முகிவராவே கத்த ஆரம்பிச்சானுங்க. டேய் லூஃபி, நீ இதுக்குள்ள தோக்க போறியடா, நீ யார்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. முகிவரான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இதுல தவளையோ ரிப்பீட்னு கத்துக்கிட்டு இருக்கு. நாமி சோரோ எல்லாரும் சுத்தி அடிக்கிறானுங்க. லூஃபி ஏதாச்சும் பண்ணுடான்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. கண்டினியூஸா கத்துறாங்க. சடனா பார்த்தா ஏதோ ஒரு சத்தம் வருது. என்னடா இது சத்தம் சொல்லிட்டு உசப்போன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, எல்லாத்தையும் அடிடான்னு சொல்லிட்டு பிராங்கி கத்திக்கிட்டு இருக்கான். உன்னை நான் காப்பாத்திக்கிட்டு இருக்க முடியல, உன்னை நீ காப்பாத்திக்கன்னு சொல்றான் அவன். என்னன்னு பார்த்தா உசப்கோ ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. இது யார் சத்தம், இது எங்கேயும் நான் கேள்விப்பட்ட சத்தம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் அவன். என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு எலி சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. என்ன சத்தம் சொல்லிட்டு சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். டே அதெல்லாம் எங்க ஆளுங்களோட சத்தம் தான்டா, அதுல என்னடா புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு பிராங்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். டே இப்ப அதை பத்தி பேசலடா, இது வேறடான்னு சொல்றான். உசப் ஒரு பக்கம் எலி சத்தமா கேட்டுக்கிட்டே இருக்கு. உடனே என்னன்னு பார்த்தா லூஃபிக்கு அந்த சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. கீழே பாருங்கன்னு சொல்லிட்டு உடனே ஒரு பக்கம் அப்படி உசப்போ கீழே பாத்துக்கிட்டு இருக்கான். நான் ஒன்னும் சும்மா பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு எட்டி கீழே பாத்துக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா முகிவரால இருக்க எல்லாருக்குமே அந்த சத்தம் கேக்குது. யார்டான்னு சொல்லிட்டு சோப்பர் வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கு. டே அது கீழே இருந்தானா அந்த சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு முகிவர லூஃபியை ஃபர்ஸ்ட் காலத்தை நோக்கி எல்லாரும் கேனன் ஃபயர் அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு கத்துறாங்க. டேய் நீயாடான்னு சொல்லிட்டு உசப் அழுதுகிட்டே இருக்கான். கடல்ல குதின்னு சொல்லிட்டு கத்துறான். கடல்னு சொல்லிட்டு கத்துறான் உசப் என்னடா சொல்றான்னு சொல்லிட்டு ரோபின் உன்னால வந்து லூஃபியை தண்ணிக்குள்ள தள்ளி விட முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் உசப். அதை ஏன்ட்ட விடுன்னு சொல்றாவா. என்னடா அவனை கொல்ல பாக்குறியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் உசப். நான் சொல்றத செய்ன்னு சொல்றான் உசப்போ. டே என்னடா அவனை கொல்ல பாக்குறேன்னு சொல்லிட்டு சோரா கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் சொல்றத கேளுங்கடான்னு சொல்றான் உசப். டே அவ நம்மளை காப்பாத்த வந்துட்டாடா, உனக்கு சொன்னா புரியாதான்னு சொல்லிட்டு உசப் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்மள்ட்ட இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்கள நீ மறந்துட்டியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டே சோப்பர் நீ கீழே பாத்திட்டியான்னு சொல்லிட்டு நாம கேக்குறா. ஆமான்னு சொல்றான் சோப்பர். யாரு வந்திருக்கானே தெரியல. லூஃபியவோ ரோபின் பிடிச்சி தூக்குறா. அப்படியே டெல்பினியம் சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்னன்னு பார்த்தா சுத்திக்கிட்டு விடுதாங்க லூஃபி ரொட்டேஷன்ல போறான். எல்லாரும் கடலுக்குள்ள பாருங்கடான்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா முகிவரா குருவே கத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் லூஃபியை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு முகிவராசே குதிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. எதுக்கு குதிக்கானுங்கன்னு ஒண்ணும் புரியல. என்னடா இவனுக்கு கடல்ல குதிச்சு சாவ போறானுங்களா, இதுல இருந்து எவனும் உயிரோட இருக்க போதலன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இந்த பைரட்ஸ் எல்லாம் முட்டாளுன்னு சொல்லிட்டு எல்லாரும் எங்கேயோ குதிக்கிறாங்க. எங்க குதிக்காங்கன்னு தெரியல, ஆனா சந்தோஷமா குதிக்கிறானுங்க அவனுங்க. லூஃபி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா கேனனை வச்சு அடிச்சு பறக்க விடுதாங்க. எங்கன்னு பார்த்தா மேரி கப்பல் வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. வாங்கடா அட்வென்ச்சருக்கு நான் தயாரா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் மேரி. டேய் மேரி நம்மளை காப்பாத்த வந்துருச்சுன்னு சொல்றானுங்க. மேரின்னு சொல்லிட்டு எல்லாரும் குதிக்கிறானுங்க. நான் உங்களை காப்பாத்த நான் வந்திருக்கேன்னு சொல்றான் மேரி. இந்த கப்பல் அவங்களுக்காண்டி காப்பாத்த வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கம்பறாதீங்க. See you, bye.